ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்குறோம். வெள்ளிக்கிழமை மார்னிங் நம்ம வந்து ஹேருக்கு வந்து ஏதாவது ஒரு ஆயில் அப்ளை பண்ணி இன்னைக்கு ஹேர் வாஷ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறது ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் வந்து கண்டிப்பாக நம்ம ஹேர் க்ரோத்துக்கு செம்மையாக சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி நம்மளோட ஹேர் வந்து ரிப்பேர் ஆயிருக்கு, அதாவது ஸ்ப்ளிட் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஆலிவ் ஆயில் வச்சு நல்லா மசாஜ் பண்ணிட்டு நம்ம ஒரு ஹேர் வாஷ் பண்ணும் போது சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஸ்கின்னுக்குமே ஆலிவ் ஆயில் வந்து ரொம்பவே நல்லது. நிறைய பேர் வந்து சமையலுக்கு வந்து இது யூஸ் பண்றாங்க. பட் நான் வந்துட்டு இது ஹேருக்காகவே வச்சிருக்கேன். அதிகமா யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ஒரு 1 மந்த்துக்கு ஒன்ஸ் அத மாதிரி யூஸ் பண்ணிப்பேன். அதனாலதான் ரொம்ப காலியாகாமையும் இருக்கு. இது வந்து ஹேர் டேமேஜ்க்கு விட்டமின் இ அண்ட் ஏ இருக்கு அப்படின்ட்டு நான் படிச்சிருக்கேன். ஸோ அதனால இதை வந்து நான் இது குக்கிங்க்குலாம் யூஸ் பண்றதே கிடையாது. ஹேருக்கு சப்போஸ் சம்டைம்ஸ் வந்து ஸ்கின்னுக்கு வந்து ஃபேஸ்ல வந்து ஒரு மசாஜ் கொடுக்கணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிப்பேன். இதோட கலர் பாத்தீங்கன்னா மருதாணி இருக்கிறதுனால கரெக்டா தெரியல. ஒரு கிரீன் கலர்ல, இதாவது ஆக்சுவலா இது ஆலிவ் கிரீன் நிறைய ஒரு சாரி கலர்ஸ் எல்லாமே இருக்கு. ஒரு கிரீன் கலர்ல தான் இருக்கும். இது நம்ம வந்து நல்லா உச்சந்தலையில வச்சுட்டு நல்லா மசாஜ் பண்ணணும். ஒரு ரெகுலரா நம்ம ஒரு 1 மந்த்துக்கு ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு நல்ல டிஃபரெண்ட் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ரீசெண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத சீக்கிரமாவே நான் சொல்றேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு பாசிட்டிவான ஒரு ஃப்ரைடே விளாக் தான் பார்க்க போறோம். ஸோ எடுத்தோடனே பாத்தீங்கன்னா ஓப்பனிங் சீனே நமக்கு வந்துட்டு வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதுனால வந்தோடனே நான் வந்து ஃபுல்லா வந்து பழைய பூ காஞ்ச பூலாம் எடுத்து வச்சுட்டு விளக்கேற்றி வச்சுட்டேன். இங்க வச்சிருக்கிற நிறைய சாமி போட்டோ வந்து நான் ஒவ்வொரு மேக்கப்க்கு வந்து நமக்கு வந்து மேக்கப்னாலே நிறைய பேர் வந்து கோவில்ல தாலி கட்டுற மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க. நிறைய பேர் கோவில்ல கல்யாணமே வச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் போது எனக்கு என்ன அப்படின்னா, எனக்கு என்ன பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா, ரொம்ப சாமி கும்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாமி கும்பிடுறதுக்கு. எனக்கு வந்து நம்பிக்கை எல்லாம் ரொம்ப அதிகம். சோ நம்ம வந்து மனசார நம்ம வந்து சாமியை நம்பி செய்யும் போது எனக்கு எல்லாமே பாசிட்டிவா நடக்கும். சோ அதனால எந்த கோவிலுக்கு போனாலும் அங்க வந்து அந்த கோவில் ஞாபகமா ஏதாவது வந்து நான் சாமி போட்டோ நம்மள்ட்ட இல்ல அப்படின்னா நான் வந்து வாங்கிட்டு வருவேன். ரீசெண்டா நம்ம விளாக்ல பார்த்தா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் வந்து எட்டுக்குடி போனேன் அப்படின்னா எட்டுக்குடி முருகன் வாங்கிட்டு இருந்தேன். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது வராகி அம்மன் போட்டோ வாங்கிட்டு இருந்தேன். சோ அத மாதிரி ஒவ்வொரு கோவிலுக்கு போகும்போது எனக்கு ஒவ்வொரு வந்து இந்த கோமாதா சிலை அது எல்லாமே வந்து நான் ஒவ்வொரு கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இந்த இடத்துல வந்து நான் சேர்த்திருப்பேன். பழைய ஷாப்ல இருந்து இங்க வரும்போது வந்து ஒரு எப்பொழுதும் போல நான் அங்க வச்சிருக்கிற சாமி போட்டோஸ் அந்த மாதிரிதான் வந்து இங்க எடுத்துட்டு வந்தேன். தவிர இங்க வந்து நிறைய நான் வந்து வாங்கி வச்சிருக்கேன். புதுசாவே திருச்செந்தூர் போயிட்டு வரும்போது இந்த வேல் வாங்கிட்டு வந்தேன். சோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு தடவை வாங்கி வைக்கும் போது எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து நிறையவே கிடைக்கும். சோ வந்தோடனே என்ன பண்ணிட்டேன்னா ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு பூ வச்சுட்டேன். மல்லிகை பூ வந்து கட்டி இருந்தது வீட்டுல. எல்லா சாமிக்கும் வச்சுட்டு இந்த டேவை வந்து பாசிட்டிவா ஓபன் பண்ண போறேன். சோ எனக்கு பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து முகூர்த்தம் இருக்கு. நாளைக்கு ஈவினிங்கும் நாளைக்கு காலையிலயும் வந்து முகூர்த்தம் ஆர்டர்ஸ் இருக்கு. ஈவினிங் பாத்தீங்கன்னா பெண் அழைப்பு தான். அடுத்த நாள் வந்து நமக்கு இயர்லி மார்னிங் முகூர்த்தம் இருக்கு. சோ அதுக்கு வந்து ஜுவல் செட் எல்லாம் நம்ம வந்து கேரி பண்ணணும். ஜுவல் செட், ஹேரு, எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஆக்சசரிஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா. சோ அதெல்லாம் எடுத்துட்டு போறேன். அது வந்து அந்த விளாக்ல நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்து இந்த சேனல்ல என்ன வரும்ன்றத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா விளாக்ஸ் வரும், பியூட்டி டிப்ஸ் வரும். இந்த மாதிரி என்னுடைய ஷாப்பை வச்சு விளாக்ஸ் வந்து நிறையவே வரும். அப்புறம் வந்து நானும் ஷர்வியும் பண்ற குக்கிங் அந்த மாதிரி குட்டி குட்டி விளாக்ஸ் வந்து நம்ம சேனல்ல நிறையவே வரும். ஷாப்பிங் பண்றோம் அப்படின்னா அந்த மாதிரி வீடியோஸும் வரும். சோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்க வந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இப்ப வந்து வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து எப்பயுமே நான் ஒரு மேக்கப் ஆர்டர் அப்படின்னா நான் வந்து டைரக்டா முடிஞ்ச அளவுக்கு நமக்கு வந்து லோக்கல்ல உள்ள கான்டாக்ட்ஸ் அப்படின்னா நீங்க டைரக்டா வந்து ஜுவல் பாருங்க, பார்த்துட்டு நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவேன். இதுவே எனக்கு ஆன்லைன் ஆர்டர்ஸ் இல்ல வந்து பொண்ணு மாப்பிள்ள யாருமே வர முடியாது, அவங்க ரிலேட்டிவ் யாருமே வர முடியாது, கொஞ்சம் லாங் அப்படின்னா போட்டோஸ் அனுப்பிடுவேன். ஜுவல்ஸோட போட்டோஸ் எல்லாம் அனுப்பிடுவேன். நான் வந்து எந்த பேக்கேஜ் வந்து சென்ட் பண்ணாலுமே அதுக்கு வந்து ஜுவல் ஃபிளவர் வந்து காம்ப்ளிமெண்டரி தான். சோ அதனால வந்து ஜுவல்லோட போட்டோஸ் அனுப்பிடுவேன். அவங்க வந்துட்டு சூஸ் பண்ணிட்டு சொல்றத வந்து நான் எடுத்துட்டு போயிடுவேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். சோ அதுல போய் நம்ம இன்டர்ஃபியர் ஆக முடியாது. ஏன் நீங்க இந்த ஜுவல் போட்டா என்ன, இந்த ஜுவல் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிலாம் நான் யாருக்குமே சொல்ல மாட்டேன். அவங்களுடைய சஜஷன். இவங்களுக்கு சில பேருக்கு வந்து நீட்டா தான் இருந்தாதான் பிடிக்கும், ரொம்ப சிம்பிளா நீட்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. சில பேர் வந்து கொஞ்சம் கிராண்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. சில பேர் வந்து முத்து செட்டு கேட்பாங்க, சில பேர் ஸ்டோன் கேட்பாங்க. சோ அவங்களுடைய பர்சனலா நம்ம போறதே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு பிக் டே.
சோ அவங்க லைஃப்லயே வந்துட்டு அது ஒரு பெரிய மெமரபிளான டே. அவங்க அதை பிளான் பண்ணிருப்பாங்க, நமக்கு மேல அவங்க அதை நம்ம நிறையவே பிளான் பண்ணிருப்பாங்க. சோ அதனால அவங்க சொல்றதுக்கு மாதிரிதான் நம்ம எடுத்துட்டு போக போறோம். இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஷாப்ல வந்து ஃபேன் போடலன்னா சுத்தமா இருக்க முடியாது. நல்லா வந்து செம்ம ஹீட்டா இருக்கும். பட் இங்க பாத்தீங்கன்னா இப்ப செம்மையா மழை பெய்யுது. நாங்க வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட், அதனால வந்து நல்லா இங்க மழை பெஞ்சிட்டு இருந்தது. நேற்று நைட் வரைக்கும் செம மழை. இப்பதான் வந்து கொஞ்சம் விட்டுருக்கு. வெள்ளிக்கிழமையா இருக்கு, நம்ம விளக்கேத்தாம இருக்க கூடாதுன்னு சொல்லி நான் வந்துட்டு என்னுடைய பொருள் எல்லாம் எடுத்துக்கலாம் தான் வந்தேன். கொஞ்சம் மழை விடுற கேப்ல வந்துருவோன்னு. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேகமூட்டமா இருக்கு, ஆனா வந்து இன்னும் மழை எல்லாம் ஸ்டார்ட் ஆகல. நீங்க வந்துட்டு உங்க ஊர்ல எல்லாம் மழை பெய்யுதா அப்படிங்கறத சொல்லுங்க. லாஸ்டா வந்து நாளைக்குள்ள முகூர்த்தம்குள்ளதெல்லாம் சூஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து அடுத்த ஆர்டர்ஸ்மே இருக்கு, அடுத்த நாளுமே ஆர்டர்ஸ் இருக்கு. இப்ப என்ன ஜுவல் வந்து சூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாப்போம். சும்மா லைட்டா நம்மளும் வச்சு காட்டுறேன். சோ உங்களுக்கு வந்து என்கிட்ட இருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்காங்கிறத சொல்லுங்க. சோ என்னுடைய ஷாப் வந்து ரொம்ப சின்னதா தாங்க இருக்கும். நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். பட் வந்து நான் ஃபுல்லா கவர் பண்ணி இன்னும் போடலன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வந்துட்டு நம்மளோட ஷாப் வந்து சுத்தி காட்டுற மாதிரி ஒரு டூர் போட்டுருவோம். இப்படி வந்து நான் சுத்தறதுக்குள்ளேயே ஷாப் முடிஞ்சிரும். பட் எனக்கு இது கன்வீனியன்டா இருக்கு. சோ வந்து அதை வந்து இந்த பிளேஸ்ல வந்து என்னால எப்படி எல்லாம் வைக்க முடியுமோ அது மாதிரி நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். சோ இந்த மாதிரி ஜுவல் செட்டுக்குமே நம்ம தனியா வந்து செட் பண்ணலாம். பட் அந்த அளவுக்கு இப்போதைக்கு எனக்கு வந்து ஷாப்புக்கான இடமும் இல்ல, அவ்வளவு டெவலப்மெண்ட்டும் நான் பண்ணல. ஒவ்வொரு ஜுவல் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 30 ஜுவல் இருக்குங்க. அந்த 30 ஜுவல்லுக்குமே இதே மாதிரி நான் வந்து ஜுவல் செட் வந்து வச்சு செட் பண்ணணும் அப்படின்னா நல்லாவே வந்து நம்ம அதுல ஸ்பெண்ட் பண்ணணும் மணி. சோ அதெல்லாம் வந்து கண்டிப்பா ஃபியூச்சர்ல நம்ம அதெல்லாம் பண்ணலாம். சோ அதெல்லாம் உங்கள்கிட்ட கண்டிப்பா நான் ஷேர் பண்ணதான் போறேன். அந்த மாதிரி டேஸ் எல்லாம் சீக்கிரமா வரும் அப்படிங்கறத நான் நம்புறேன். சோ இப்ப ரீசெண்டா அவங்க சூஸ் பண்ணிருக்கிற ஜுவல் என்னன்னு பாக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையுமே நான் எல்லா ஜுவல்லையுமே இதே மாதிரி தான் நான் வச்சிருப்பேன். ஒவ்வொரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருவேன். முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி வைப்பேன். அப்படி இல்லைன்னா பாக்ஸ்ல சேஃபா வச்சிருவேன். இது மாதிரி எல்லாம் வந்து பெருசாலாம் என்னால வைக்க முடியாது. இது ஒண்ணு ஏன் இங்க நான் வச்சிருக்கேன் அப்படின்னா, நம்மள்ட்ட ஜுவல் இருக்கு அப்படிங்கறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க சில பேர் வந்து ரெண்ட்டுக்கு எல்லாம் ஜுவல் தரீங்களா அப்படிங்கறத கேட்பாங்க. சோ அதுக்காக ஒண்ணு சும்மா ரொம்ப ஓல்டா உள்ளதான் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா நியூவா எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா டஸ்ட் பட்டுரும். ஏன்னா வந்து மெயின் ரோடுங்கிறதுனால பஸ் போயிட்டு வந்துட்டே தான் இருக்கும். நான் வந்து ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 3 days வந்து ஷாப்புக்கு வராம இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ரிட்டர்ன் ஓபன் பண்ணும் போது ரொம்ப மைனூட்டான கேப் தான் இருக்கும். அது வழியா அவ்வளோ டஸ்ட் வந்திருக்கும். அவ்வளவு டஸ்ட் வந்து உள்ள வந்து இருக்கும். நான் வந்து திரும்ப வந்து கூட்டிட்டு தான் நான் நிக்கலாங்கிற அளவுக்கு இருக்கும். சோ அதனால வந்து ஜுவல் வந்து புதுசா எதுவும் வைக்கிறோமோ இல்ல வந்து ஸ்டோன் வச்சதெல்லாம் வைக்கிறோமோனா நமக்கு வந்து டஸ்ட் ஆகி அது வந்து ரொம்ப ஓல்டா தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால நான் வந்து ஓல்டா வந்து எனக்கு தேவைப்படாது இந்த செட் எல்லாம் அப்படின்னு இருக்கும்ல, அந்த கலெக்ஷன் மட்டும்தான் அதுல எடுத்து மாட்டி வச்சிருக்கேன். சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜுவல் தான் இங்க சூஸ் பண்ணிருக்கிறது. இது உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து நியூ செட் வேற என்னோடது. அதனால வந்து இன்னும் யாருமே இதை சூஸ் பண்ணல. இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் போட போறாங்க. இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிற டீடைல்ஸ் தெரியணும், பேக்கேஜ் டீடைல்ஸ் தெரியணும் அப்படின்னா நான் என்னோட இன்ஸ்டா ஐடி சொல்றேன். நீங்க வந்துட்டு நோட் பண்ணி பாருங்க. நீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து புக் பண்ணிக்கலாம். டிஎம் பண்ணுங்க இன்ஸ்டால. நேம் பாத்தீங்கன்னா ஷர்விகா ஸ்மோவா கும்பகோணம். உங்களுக்கு ஐடி வந்து நான் தரணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜுவல் தான் உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து 2 செட்டு தான் வரும். ஆனா வந்து ரொம்ப கவர் ஆயிடும், ஃபுல்லாவே நெக்கு கவர் ஆயிடும். ஏன்னா ஒவ்வொரு செட்டுமே வந்து பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜுவல் தான். இது வந்து இப்ப வந்து அவங்க சூஸ் பண்ணிருக்கிற செட் இதுதான். என்னுடைய ட்ரெஸ்க்கு பாத்தீங்கன்னா அது அவ்வளவு ஒரு எஃபெக்டா தெரியல. சோ அதனாலதான் ஷால் மேல போட்டிருக்கேன். சோ இதோட ஜிம்கா இதுதான். இது வந்துட்டு சிம்பிளான இருக்கிற ஒரு நெத்திச்சுட்டி தான். நான் வந்து இந்த பட்டையா இருக்கும் இல்லையா, சோ அதுவுமே எடுத்துட்டு போவேன். சோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதையுமே நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுப்போம். சோ இந்த ஜுவல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது 2 தான். பட் வந்து அடுத்து ஹிப் செயின் வந்துடும். இதுவே வந்து ஃபுல்லா கவர் ஆயிடும். இது வந்து கொஞ்சம் ஹெவியா தெரிஞ்சாலும் நல்ல கிராண்டா இருக்கும். சோ இந்த ஜுவல் செட் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க. சாரி கட்டி போடும்போது கண்டிப்பா நல்லா இருக்கும். இப்போ சில பேருக்கு ரொம்ப சிம்பிளா தான் பிடிக்கும், சில பேருக்கு வந்து கொஞ்சம் ஹெவியா பிடிக்கும். சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நான் எடுத்துட்டு போற ஜுவல். ஃபர்ஸ்ட் டேக்கு பாத்தீங்கன்னா விக்டோரியா செட் தான் வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா வந்துட்டு இதை நம்ம வியர் பண்ணி காட்டலாம் அப்படிங்கறதுக்குள்ள எனக்கு டைம் ஆயிடுச்சு, எடுத்து வச்சுட்டேன். இந்த செட்டு பாத்தீங்கன்னா விக்டோரியா செட் இப்ப ரீசெண்டா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிறது. ஈவினிங் டைமுக்கு நல்லா இருக்கும், மார்னிங்க்கு அவ்வளவு சூட் ஆகாது. அந்த லைட் எஃபெக்ட் எல்லாம் ஈவினிங்ல இருக்கும் இல்லையா, ரிசப்ஷன் அந்த மாதிரி லுக்கு வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். சாரிலேயே லெஹங்கா வியர் பண்றது இல்ல ஒரு மெஸ்ஸி பிரைட் பண்ணி நம்ம வந்து முதல் நாளுக்கு வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகுறோம், அந்த மாதிரி லுக்கு கொண்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த செட் சூஸ் பண்ண சூப்பரா இருக்கும்.
ஸோ நான் இதை முடிச்சுட்டு 2 டாப் வந்து இப்போ ரீசெண்டாக எடுத்திருந்தேன், சென்னை சில்க்ஸ்ல தான் எடுத்திருந்தேன். ஸோ அது வந்து கொஞ்சம் கை மட்டும் கொஞ்சம் லூஸா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் ஸ்டிச் பண்ணிட்டு நம்ம வந்து ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடலான்ட்டு இருந்தேன். ஏன்னா வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து பூ கட்டணும், அது மாதிரி அடுத்தடுத்த வேலை இருக்கு இல்லையா. ஸோ அதனால இந்த 2 டாப்புமே வந்து ரேட் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் இருந்துச்சு. ஸோ இதை பத்தி அடுத்த விளாக்ல நான் வந்து சொல்றேன். இது ரெண்டும் வந்து கை மட்டும் தான் ஸ்டிச் பண்ற மாதிரி இருந்துச்சு. குவாலிட்டி பாத்தீங்கன்னா ரேட் வைஸ் சூப்பராகவே இருக்கு. சென்னை சில்க்ஸ் வந்து நான் பெருசா அதிகமா போக மாட்டேன், ஏன்னா வந்து அதுக்கும் அடுத்து நம்ம வேற ஷாப்புக்கு போகணும்னாலே செம்ம டிஸ்டன்ஸ். அதனால இன்கேஸ் நமக்கு கலெக்ஷன் பிடிக்கல அப்படின்னா அடுத்த கடை நம்ம இன்னொரு பஸ் ஏறி போகிற அளவுக்கு இருக்குமே அப்படிங்கிறதுனால நான் விட்டுருவேன். ஷாப்பை வந்து நல்லா நான் கிளீன் பண்ணி கிளம்பிட்டேன். ஏன்னா நான் ரிட்டர்ன் வந்து ஷாப்புக்கு வரதுக்கு ஒரு 2-3 நாள் ஆகிடும். அதனால ஷர்பி ஷாப்புக்கு வந்தாலே ஏதாச்சும் பண்ணிடுவேன். அந்த டிஷ்யூ பேப்பர்லாம் எடுத்து களைச்சு போட்டு வச்சிருந்தா ஸோ எல்லாமே அடுக்கி வச்சுட்டு என்னோட ஒர்க்கை முடிச்சுட்டு நீட்டா கூட்டிட்டு கிளீன் பண்ணிட்டு தான் போவேன். ஆனா வந்து ரொம்ப மைனட்டான ஒரு கேப் தான் இருக்கும். டஸ்ட் வந்து அப்படி வந்து படும். ஏன்னா வந்து மெயின் ரோடுங்கிறதுனால பஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கும் இல்லையா. அதனால வந்துட்டு டஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. இது வந்து வியாழக்கிழமை ஈவினிங் வந்து எடுத்த விளாக் தான். ஸோ அதோட கண்டினியூட்டியா தான் வெள்ளிக்கிழமை நம்ம போடலாமே நான் பிளான் பண்ணியிருந்தேன். நான் என்ன பண்ணியிருந்தேன்னா எல்லா ஜுவல் செட்டையுமே வந்து ரிங் லைட் வச்சு செட் பண்ணி நான் வந்து போட்டோஸ் எடுத்து வச்சுப்பேன். இன்ஸ்டாலயா இருக்கட்டும் இல்லை நம்ம வந்து ஸ்டேட்டஸ்லயா இருக்கட்டும், நமக்கு வந்து கேட்குறாங்க ஜுவல் பிக்சர் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு அக்யூரேட்டான ஒரு பிக்சர் அனுப்பணுமே அப்படிங்கிறதுக்காக நான் அது மாதிரி எடுத்துப்பேன். எடுத்துட்டு ஷர்பி வந்துட்டு மருதாணி கேட்டிருந்தா. நம்ம வந்து மிக்சியில வந்து அரைச்சிக்கலாம், அரைச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி சதன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரு ரொம்ப பேஸ்டாவும் இருக்காது, ஒரு மாதிரி அந்த ஒரு மாதிரி சக்கையா இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும். எப்பயுமே நான் வந்து எங்க ஆத்தாட்ட கொடுத்து அரைக்க சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க நைஸா நல்லா அரைச்சு கொடுத்துருவாங்க. இன்னைக்கு நானே கொஞ்சம் ஃப்ரீயா இருந்ததுனால அரைச்சு கொடுத்தேன். மருதாணி வந்து நல்லா செவக்கணும் அப்படின்னா புளி வச்சா நல்லா செவக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை மாதிரி நான் புளி வச்சு அரைச்சேன். நான் வந்து அரைச்சி அதை எடுக்கிறதுக்குள்ளே வந்து நல்லா கையெல்லாமே செவந்திருக்கும். இப்போ நான் அப்பப்ப நம்ம எடுத்து சைட்ல தள்ளி விட்டுட்டு நம்ம வந்து அரைப்போம் இல்லையா. ஸோ அப்பயே என் கை வந்து எந்த அளவுக்கு வந்து செவந்திருக்குன்னு பாருங்க. ஷர்பி வந்து வச்சுட்டு அடுத்த நாள் வந்து சூப்பராகவே செவந்திருந்துச்சு. இப்போ வந்து மருதாணிக்கு புளி வச்சா செவக்குங்கிறது எந்த அளவுக்கு ட்ரோன்னு தெரியல, ஆனா வந்து இது நல்லாவே செவக்குது. ஸோ அது இல்லாம வேற என்னென்ன சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் எந்த அளவுக்கு ட்ரோன்னு எனக்கு தெரியல. ஆனா வந்துட்டு பக்கத்து வீட்டுல இருந்து தெரியாம கீத்து பிச்சுட்டு வந்து வச்சு அரைச்சா செவக்கும்னு சொல்லுவாங்க. கோடாலி தைலம் வந்து அதுல சேர்த்து அரைச்சா செவக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு ட்ரோன்னு தெரியல. பட் நான் புளி வச்சு அரைப்பேன், நல்லாவே செவக்கும். மருதாணி வந்து நல்லா பேஸ்டா அரைச்சாச்சு. பக்கத்துல எதுக்கு தண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா நமக்கு வந்து கை வந்து அப்படி பிசுரும், அப்படி இல்லைன்னா நம்ம அப்பப்போ வாஷ் பண்ணிட்டு பண்ணோம் அப்படின்னா அந்த டிசைன் வந்து பெர்ஃபெக்டா வரும். அதனால ஷர்விக்காக தான் நான் அரைச்சேன். அதனால அவளுக்கு நைட் வந்து வச்சு விட்டுட்டு இருக்கேன். ஸோ மருதாணினாலே ஃபேமஸ் டிசைன் அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்டா வச்சுட்டு சுத்திலும் குட்டி குட்டி டாட்ஸ் வைக்கிறது தான். ஸோ அதே சேம் டிசைன் தான் இவளுக்கு போட்டுட்டு இருக்கேன். இவ வந்து மெஹந்தி போட்டாலுமே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்துட்டு மருதாணி ரொம்ப நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு மருதாணி வேணுமா மெஹந்தி வேணுமான்னு கேட்டேன். அவ மருதாணியே கேட்டா. எங்க வீட்டு வயல்ல இருந்துச்சு, பட் இப்ப வந்து இல்ல. வந்து அக்கா வீட்டுல இருந்தா அதை நான் வந்து பறிச்சுட்டு வந்தேன். சூப்பராகவே செவக்குது. இந்த டாட்டா வச்சாச்சு. நம்ம வந்து தண்ணி தொடாம வச்சோம்னா சீக்கிரம் அது விழுந்துடும். தண்ணி தொட்டு தொட்டு வச்சோம் அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். அதுல உள்ள சாறு நல்லா இறங்குனுச்சு அப்படின்னா நல்லா வந்து செவக்கும். இன்னொரு பக்கம் வந்து வேற ஒரு டிசைன் வந்து வச்சிட்டு இருக்கேன். ஸோ 2 கையிலுமே ஒரே டிசைன் வேணாமே அப்படின்னு சொல்லி இது ஒரு மாதிரி ஸ்டாரா வச்சேன். பர்ஃபெக்டா வருதான்னு தெரியலையே நினைச்சேன். ஓகே, நல்லா தான் வந்துருந்துச்சு, நல்லா செவந்து இருந்துச்சு. நம்ம வந்து தண்ணி தொட்டு வைக்கும் போது கீழே வந்து அந்த கீழே குட்டி குட்டியா விழாம இருக்கும். இவ வந்து என்னன்னா கையை போட்டு மடக்கிடுறா, அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்துடுது ஒன்னோட ஒண்ணு. அதுக்கப்புறம் அவள்கிட்ட சொல்லி கொடுத்தோன்னா அவள் அழகா வச்சிருந்தா அவளுக்கு அழகா செவந்து வந்துருச்சு. இதுல ஹைலைட் வந்து என்னன்னா அதுல வந்து விரல்ல வந்து கொப்பி வைக்கிறது தான். அது கரெக்டா வைக்கல, ஒண்ணு பெருசா ஒண்ணு சின்னதெல்லாம் வச்சா எனக்கே கோவம் வரும். ஷர்வி வந்து டேக்கா கொடுத்தாச்சு, ஆனா எனக்கு முடிஞ்ச அளவுக்கு அவளுக்கு கரெக்டா வச்சுட்டேன். ஸோ இவளை நான் தூங்க வச்சுட்டு தான் வந்து என்னுடைய ஒர்க்குக்கு வந்து சாரி வந்து ப்ரீப்ளீட் பண்ணணும். முதல் நாள் சாரி அடுத்த நாள் சாரி வந்து அவங்களுக்கு முகூர்த்தம் சாரி வந்து ப்ரீப்ளீட் பண்ணி வைக்கிறதுக்காக நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அவங்க வந்து சாமி கும்பிடுவாங்கிறதுனால நான் வந்து கண்டிப்பா வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கே கொடுத்து ஆகணும் இது. ஸோ வியாழக்கிழமை நைட்டே வந்து அவளை தூங்க வச்சுட்டு நான் வந்து ப்ரீப்ளீட் பண்ணினேன். ஸோ இதுல மடிப்பு மட்டும் கரெக்டா வச்சுட்டு நான் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி பின் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா இதை நான் போய் தான் அவங்களுக்கு வந்து கட்டி விட போறேன் அப்படிங்கிறதுனால எனக்கு ஏற்ற மாதிரி இதை செட் பண்ணிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு அவங்க மார்னிங் வந்து வாங்கிப்பாங்க. ஸோ இதோட வந்து வியாழக்கிழமை ஃபினிஷ் ஆயிடுத்து. அடுத்துதான் நம்ம வந்து வெள்ளிக்கிழமை பார்த்தோம். ஸோ இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, bye.